ராமநாதபுரம் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மக்கள் இன்றைக்கு ஊர்ஜினமாக ஒவ்வொரு கூட்டமே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டுமே என்று ஒவ்வொரு மக்களுமே எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சி அமைப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய முடியும் என்று ஒவ்வொரு மக்களுமே வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 5 வருடத்தில் நடந்த அநீதி என்பது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். வெறும் கண் துடைப்புக்காக. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அநீதிக்கு காரணம் உதயநிதி தான் தெரிந்தாலும் இந்த அரசியல் அமைப்பும் ஊடகங்களும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டத்தை இவர்களுடைய திட்டமாக அறிவித்து கொண்டிருக்கிறது. அதிலும் தேர்தல் அறிக்கைக்காக கடந்த 2 ஆண்டுகளாக வேலை செய்த அனைத்துமே அந்த தேர்தல் அறிக்கையை முழுமையாக இவர்கள் எடுத்து வைத்து திட்டங்களாக அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற கட்சிகளுமே ஒரு கட்சி கொண்டு வரக்கூடிய தேர்தல் அறிக்கையை பின்பற்றக்கூடாது என்ற ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருத்தருடைய உழைப்பை திருடி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காலமாக மக்களையும் வஞ்சித்து மற்றவர்களையும் வஞ்சித்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே முழுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்று நடந்து கொண்டிருக்கும் அநீதி என்பது மக்களுடைய வரி பணத்தையே எடுத்து ஒரு குடும்பம் ஆக்கிரமி செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய குடும்பம் மட்டுமே நல்லா இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது என்பதற்காக ஒரு முழு நேரமாக அந்த விளம்பரத்தை மக்களிடத்தில் திட்டங்களாக அறிவித்து கடந்த 5 வருடத்தை முழுமையாக முடித்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு திட்டத்தையுமே முழுமைப்படுத்தாமல் கண் துடைப்புக்காக மட்டுமே ஒரு நாடகமாக மட்டுமே நடத்திய அந்த விளம்பரங்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையை இவர்களுடைய தேர்தல் அறிக்கையாக ஒவ்வொரு இடத்திலுமே விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது. இது சட்ட நடவடிக்கையாக நம்முடைய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிலும் நாம் கொண்டு வந்த திட்டங்களை எடுத்து வைத்து இவர்கள் விளம்பரப்படுத்தி அந்த ஓட்டை இவர்களுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு வன்கொடுமையான ஒரு அரசியல் அமைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினமும் ஒரு 4 கோடி ரூபாய் எடுத்து ஒரு திறனற்ற ஒரு நிர்வாக சீர்கேடான ஆட்சி அமைப்பு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விளம்பரத்துக்காக தினமும் செலவழித்து மக்களை ஒரு வஞ்சித்த ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை. 7 லட்சம் கோடி இன்றைக்கு 5 ஆண்டில் முழுமையாக எடுத்து வைத்து மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையுமே கொண்டு வராமல் ஒரு அதிகபட்சமான 12 லட்சம் கோடி கடன் சுமையை ஒவ்வொரு மக்களுடைய தலையில் கொண்டு வந்து இன்றைக்கு சேர்த்திருக்கிறது. கட்டாயமாக நாம் செலுத்த வேண்டிய மாத தவணையாக காத்து கொண்டிருக்கிறது. அதிலும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக வளங்களை கைப்பற்ற வேண்டும் என்று இவர்களுடைய கார்ப்பரேட் பினாமி நிறுவனங்களாக சர்வேட் பிஸ்னஸாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டையே முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக. இது அனைத்துமே தடுக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0வை விரட்டியடிப்போம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி முழுமையாக இனி நடக்கக்கூடாது என்பதற்குரிய ஒரு முழுமையான நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பு பெண்களுக்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களை விலை பேசி கொண்டிருக்கிறது. பெண்களை அவதூறாக பதிவு செய்தது. மத்திய அரசு நமக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்களை கூட நிராகரிப்பு செய்து அதிலும் அந்த பெண்களுக்குரிய அந்த மசோதா இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட வேண்டும், பெண்களும் சமமாக வரப்பட வேண்டும் என்ற அந்த திட்டத்தை முழுமையாக நிராகரித்து பெண்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிராகரிப்பு. விரட்டியடிப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0. வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும். மீட்டெடுப்போம் தமிழ்நாட்டை. நன்றி.